காவேரி இப்போ ஏன் நீ அப்செட்டாகவே வந்துட்டுருக்க 2-3 நாளாக அப்படின்னது உங்களுக்கு ஏங்க நான் எப்படியோ அப்செட் ஆகிருக்கிறேன். நீ எதுக்கு அவர் மேனேஜர்கிட்ட வந்து அந்த இடத்த பற்றிலாம் பேசியிருக்கிற, அதுக்கு என்ன இப்போ அவசியம் அப்படின்னதும், எப்படினாலும் கான்ட்ராக்ட் முடிய போகுதுல, எங்களுக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா, நாங்கள் காலி பண்ணி போக வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க காவேரி. அப்போ விஜய் சொல்லுவார், இப்போ கான்ட்ராக்டை பற்றி நீ எதுக்கு பேசுகிற, தேவையில்லாமல் என்கிட்ட தான் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்களா, அதை பற்றி பேசாத அப்படின்னதும், ஓ ஆஃபீஸில் தான் நீங்கள் சம்பளம் கொடுத்து என்னை வேலை பார்க்க வைக்கிறீங்க, ஏற்கனவே கான்ட்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே எனக்கு சம்பளம் கொடுத்துட்டிங்களா, அது தெரியாமல் உங்கள் பேச்சை நான் கேட்காம இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இதை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, உங்ககிட்ட தானே சொல்கிறேன், நான் என்ன மைக் போட்டு ஊருக்கெல்லாமா சொல்கிறேன் அப்படின்னு காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. அப்போ விஜய் வந்து, நீ எதுக்கு இதை மறுபடியும் பேசிகிட்டு இருக்க காவேரி, தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பேசாத அப்படின்னதும், அப்படி தாங்க பேசுவேன், உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை, நீங்கள் அதை சொல்லி தானே என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டே எல்லா சம்பளமும் கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ அதை பற்றி ஒன்றும் பேசல, நீங்களாட்டுக்கு என்ன டென்ஷன் படுத்தாமல் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உழைச்சிக்கிறோம், வேறு வீடு பார்த்து நாங்கள் எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு காவேரி ரொம்ப வெறுப்பாக பேசுவாங்க. அப்போ விஜய் வந்து, தேவையில்லாமல் பேசாத காவேரி, நீ டென்ஷன் இல்லாமல் வா அப்படின்னதும், உங்களுக்கு என்னங்க சார், நாங்கள் எப்படியோ இருந்தால் உங்களுக்கு என்ன, கான்ட்ராக்ட் முடிஞ்சது நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்னதும், ஏன் காவேரி மறுபடியும் அதையே பற்றி பேசுகிற அப்படின்னு விஜய் டென்ஷன் ஆகுவார். காவேரி ரொம்ப வேதனையோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நிவின் கிட்ட வந்து விஜய் சொன்னதை நினச்சி தான் காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு 3 நாளாக வேதனையோடு இருக்கிறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. 2 பேருமே டென்ஷனில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். காவேரி விஜய் ரொம்ப வேதனையோடு இருக்கிறத பார்த்தா ரசிகர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அத்தனை பேர் வந்து விஜய் காவேரி உங்களை இப்படி நாங்கள் பார்க்கவே முடியலன்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வெங்கடேஸ்வரி, அபிநயா, அப்புறம் ரம்யா, இவங்கெல்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு காவேரி ஃபேன்ஸ் இருக்கீங்க. இப்போ யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.